கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய இஸ்ரேல் ஈரான் போர் 6 நாட்களை கடந்து இன்னும் முடிவுக்கு வந்தபாடில்லை. இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் களமிறங்கி ஈரானை தாக்குவதால் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது. திடீர் ட்விஸ்டாக ஈரான் வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்க ராணுவத்துக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் உள்ள நெருக்கம். அமெரிக்க ராணுவ தளங்கள் இந்த நாடுகளில் பரவி கிடக்கின்றன. அங்கிருந்து கொண்டு பாதுகாப்பு கண்காணிப்பு, ராணுவ தளவாடங்களை கையாளுதல் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு அமெரிக்காவின் முக்கிய பங்கு என்ற போர்வையில் தனது கால்களை வலுவாக ஊன்றியுள்ளது அமெரிக்கா. இதனால் இஸ்ரேல் அமெரிக்காவை விடவும் வளைகுடா நாடுகள் கடுமையாக பொருளாதார இழப்புகளை சந்திக்க ஆரம்பித்து வருகின்றன. இந்நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் இது குறித்து உருக்கமாக பேசியுள்ளார். அதில் அண்டை நாட்டு தலைவர்களே, உங்கள் உதவியுடனும் இராஜாங்க ரீதியாகவும் போரை தவிர்க்க ஈரான் எவ்வளவோ பாடுபட்டது. ஆனால் அமெரிக்க இஸ்ரேலிய நடவடிக்கைகளால் எங்களை தற்காத்து கொள்ள இந்த நிலைக்கு தள்ளிவிட்டு வேறு வழியில்லாமல் செய்துவிட்டது. உங்கள் நாடுகளின் இறையாண்மையை மதிக்கிறோம். இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மையை இங்குள்ள நாடுகளின் கூட்டு முயற்சியால் மட்டுமே உறுதி செய்ய முடியும் என்பதை ஈரான் நம்புகிறது என்று பேசியிருக்கிறார்.